Good evening, children. How are you all? ஆஃப்டர் அ லாங் கேப் எல்லா ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்க்கு அப்புறமா நம்ம இப்போது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிஃப்த்து சயின்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு லெசன் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் அவர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்குறோம். அதில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் டெய்ரி ஃபார்ம் அண்ட் தென் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ரெண்டு டாபிக் அடுத்தது இன்னைக்கு பார்க்க போகிறது எபிகல்ச்சர். எபிகல்ச்சர் அப்படின்னு சொல்றது தேனீ வளர்ப்பு அப்படிங்கிறது. முதல்ல பார்த்தது பால் பண்ணை. அது மாடுகளினுடைய வெரைட்டி என்னென்னலாம் இருந்தது, பசுமாடு, எருதுகள். அடுத்தது எருமை மாட்டினுடைய வெரைட்டி, எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த மாடுகள் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது பறவை பண்ணை. பறவை பண்ணை அப்படின்னு பார்க்கும்போது மெயினா நம்ம கோழியினுடைய வகைகள் அதுல என்னென்ன இருக்கு, அதனுடைய நன்மைகள் என்ன, எவ்வாறு பாதுகாக்கணும், அதுலேருந்து வரக்கூடிய அவர்களை நம்ம ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் இன்னைக்கு எபிகல்ச்சர், தேனீ. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை? தேனீயை வளர்க்கறது அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ எல்லாருமே மாடியிலெல்லாம் கூட சின்ன சின்ன பாக்ஸில் இந்த மாதிரி தேனீக்களை வளர்த்து நமக்கு தேவையான தேனை நம்ம எப்படி பியூராக எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ரியரிங் ஆஃப் ஹனி பீ அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எபிகல்ச்சர். ரியரிங் ஆஃப் ஹனி பீ ஃபார் ஹனி இஸ் நோன் ஆஸ் எபிகல்ச்சர். ரியாரிங் அப்படின்னு சொன்னா என்னது? ரியாரிங்கிறது தேநீர்க்காக நாம் தேனீ வளர்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ ரியாரிங் ஆஃப் ஹனி பீ ஃபார் ஹனி இஸ் known as எபிகல்ச்சர். வாட் இஸ் எபிகல்ச்சர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்குண்டான பதில் இதுதான். தேனீ வளர்ப்பு அப்படின்னா என்னது? ரியரிங் ஆஃப் ஹனி பீ ஃபார் ஹனி இஸ் நோன் ஆஸ் எபிகல்ச்சர். தேனுக்காக தேனீக்களை வளர்க்கக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தேனீ வளர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல தான் இங்கிலீஷ்ல எபிகல்ச்சர். ஸோ இந்த ஒரு டெக்னிக்ல ஹனி பீஸ் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்னா ஸ்பெஷலாக டிசைன் பண்ணின ஒரு வுட்டன் பாக்ஸ். வுட்டன் பாக்ஸ் அப்படின்னா என்னது? மரப்பெட்டி. தேனீக்களை எங்கு நாம் வளர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டா மரப்பெட்டி அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு மரத்தினாலான பெட்டிகள் தான் அது. நம்ம இந்த மாதிரி பாருங்க, இதுதான் இந்த பெட்டி. ஸோ இந்த மாதிரி பெட்டிகள்ல இப்ப நமக்கு நாய் வளர்ப்பு அப்படின்னு சொன்னா அதற்கென்று ஒரு ஷெட்டு, ஆடு மாடுகள் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஷெட்டு, கொட்டகை அப்படின்னு போடுவோம். கோழி அப்படின்னு சொன்னா தனித்தனி கேஜ், கூண்டு மாதிரி இருக்கும். முயல் அப்படின்னா அதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஷெல்டர். நம்ம எங்க இருக்கோம்? அழகான வீடுகள்ல இருக்கோம். பல வகையான வீடுகள்ல நம்ம ஒவ்வொரு விதமான அவரவர்களுக்கு தகுந்தா போல இருக்கக்கூடிய நம்ம எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி வீடுகள், அந்த ஊரினுடைய அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி சீதோஷத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடுகளை கட்டிக்கிறோம் இல்லையா? அது போல இந்த ஹனியை எங்க நம்ம வளர்க்கணும்னு கேட்டா இந்த மாதிரியான வுட்டன் பாக்ஸ்ல. ஸோ இந்த வுட்டன் பாக்ஸில் தான் நம்ம ஹனிபீ அப்படிங்கிறத நம்ம வளர்க்குறோம். ஹனிபீ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நம்மோட இது பழங்காலத்திலிருந்தே நம்ம இந்த தேனீக்களுக்கும் நமக்கும் ஏன்னா தொடர்பு இருக்கு. தேன் அப்படிங்கிற ஒரு பொருளாகப்பட்டது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள், மெடிசினல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ மெடிசினல் ரிலேட்டட் ஒரு மெட்டீரியல் இந்த தேன்கிறது. அந்த நாள்ல இருந்தே நம்ம மருத்துவத்துறையில இதை முழுவதுமா பயன்படுத்தி இருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த ஹனி பீயை நம்ம வளர்க்கிறது. ரியரிங் ஆஃப் ஹனி பீ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தனியா இல்லாம நிறைய தேன் கூடெல்லாம் பார்த்துருக்கோம். கூட்ட தெரியாம தொட்டுட்டா அதுல இருந்து நிறைய தேனீக்கள் நமக்கு வளரும். ஆனா இது மாதிரினா இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் பிஸ்னஸ் மோட்டிவேஷன்ல. இப்போ நமக்கு நம்ம வருமானத்தை ஈட்டுவதற்காக என்ன பண்றோம், இந்த மாதிரி தேனீக்களை வளர்த்து அதில்
இருக்கக்கூடிய தேனை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், வியாபாரம் பண்ணலாம். ஸோ இதுதான் நமக்கு இந்த ஒரு வகையில என்ன பண்றோம், இந்த தேனீ வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நமக்கு என்னது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இது இதுல இருந்து நமக்கு நிறைய வகையான மெட்டீரியல்ஸ் நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் லைக் ஹனி, வேக்ஸ் அண்ட் தென் எதுல இருந்து நம்ம ஹனியிலிருந்து பெறக்கூடிய பொருள், ஹனி பீ நமக்கு கொடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா ஹனி, தேன். ஓகே, மெயினான ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் ஹனி. அண்ட் தென் வேக்ஸ். வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மெழுகு. ஹனி அப்படின்னா தேன், வேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொருள் மெழுகு. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டா நம்ம இந்த ஹனி பீலேருந்து நாம் பெறக்கூடிய பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முன்னாடி நாளெல்லாம் என்னன்னு கேட்டா காட்டில் இருக்கக்கூடிய தேன் கூட்டிலிருந்து தான் தேனை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன் ஏர்லியர் டேஸ் எங்கிருந்து ஃபார்மர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, காட்டில் இருக்கக்கூடிய அந்த தேனை எல்லாத்தையுமே அந்த தேன் கூட்டிலிருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா nowadays they are domesticated by the farmers. இப்ப நம்ம பார்த்தோம்ல பாக்ஸ், அந்த மாதிரியான பாக்ஸ் என் மாடியிலயோ இல்ல என்னுடைய வீட்டு பேக் சைட்லயோ ஏதோ ஒரு பிளேஸ் எனக்கு வேக்கண்டா இருக்குன்னு சொன்னா டெய்ரி ஃபார்ம், பவுல்ட்ரி ஃபார்ம், அது போலவே எபிகல்ச்சர் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்மேஷனும் நமக்கு ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். அதையும் என்ன பண்ணலாம், காட்டுல போய் தேன் கூட்டுல இருந்து மட்டும் தேனியை எடுத்துட்டு வரணுங்கிறது இல்ல, வீட்டிலேயே நம்ம இந்த மாதிரியான மரப்பெட்டிகள்ல முறையான வழியில சரியானபடி தேனீக்களை வளர்த்தோம்னு சொன்னா அதுல இருந்து நமக்கு நல்ல தேன், சுத்தமான தேன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ அதுதான் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு இதுலயும் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ப்ராஃபிட் அப்படின்னா என்னது, நமக்கு வருமானம் தரக்கூடியது. வேலை செஞ்சாலும் அதுல நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான லாபம் கிடைச்சதுன்னா தான், கோழி வளர்த்தா முட்டை அது கொடுக்கும், முட்டையோ அல்லது இறைச்சியையோ நம்ம விற்பனைக்கு கொடுத்தோம்னா அதுல நமக்கு லாபம் வரும். ஏன்னா ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னா நம்மள லைஃபை ரன் பண்றதுக்கு அது ஒரு ஏர்னிங் மெத்தட் அப்படிங்கிறது தான். ஆடு மாடு வளர்த்தா பால், இறைச்சி, நிறைய பொருட்கள் அதுல இருந்து வரும். அது எல்லாத்தையுமே நம்ம வியாபாரத்துக்கு கொடுத்தோம்னா அதுவும் நமக்கு ஒரு ஒரு வருமானம் ஈட்டக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அது போலவே தேனீக்களை வளர்க்கறதும் நமக்கு ஒரு லாபகரமான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு ஒரே ஒரு தேனீ மட்டும் கிடையாது இல்லையா. ஹனி பீஸ் ஆர் எப்படி இருக்கும், நமக்கு ஒரு கூட்டமாக தான் இருக்கும். அப்ப கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த பிளேஸை நம்ம என்ன சொல்லலாம், ஹனி பீ. நமக்கு நெஸ்ட் ஆஃப் ஹனி பீ இஸ் நோன் அஸ் பீ ஹைவ். தேன் கூடு அப்படின்னு சொன்னா அதுல நிறைய தேனீக்கள் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பீ ஹைவ்னு சொல்றோம். ஸோ இது ஒரு குரூப்பா இருக்கிறதுனால அதை என்ன சொல்றோம்னு சொன்னா காலனிஸ், ஒரு குழு மாதிரியாக அவங்களுக்குள்ளாரையே அவங்களுடைய ஒர்க்கை அலாட் பண்ணிட்டு கரெக்டா அதுல அவங்க வேலை பார்ப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த கான்செப்ட் நம்ம தேனீக்களினுடைய வகைகள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் ஹனி பீ. டைப்ஸ் ஆஃப் ஹனி பீ அப்படின்னு சொன்னா எத்தனை வகையான தேனீக்கள் இருக்கின்றன. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹனி பீயும் நமக்கு ஒவ்வொரு விதமா ஆக்ட் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா குயின் பீ, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான் பீ, அண்ட் தேர்ட் ஒன் ஒர்க்கர் பீ. So there are three types of honey bees. First one, queen bee, ராணி தேனி. முதல்ல இருக்கவங்க பேர் என்னது, ராணி தேனி அப்படிங்கிறவங்க ஒரு ஃபர்ஸ்ட் வெரைட்டி. ரெண்டாவது ஆண் தேனியை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ட்ரான் அப்படின்னு சொல்றோம். ஆண் தேனி, ராணி தேனி அப்படிங்கிறது நமக்கு ராணி தேனி, ஆண் தேனி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கார தேனி. வேலைக்காரர் அப்படிங்கறத தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ
தேர்ட் நமக்கு மூன்று வகையான வகைகள்ல இருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஹனி பீஸ்னா குயின் பீ, ட்ரான் பீ அண்ட் ஒர்க்கர் பீ. ஸோ தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹனி பீஸ். அப்போ இந்த மூன்று வகையும் சேர்ந்து தான் ஒரு குரூப்பா ஒரு குழுவா இருக்காங்க. ஸோ இதுவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு காலனி. காலனி அப்படின்னு சொன்னா நம்ம ஏரியாவெல்லாமே இந்த காலனில நான் இருக்கேன், நீங்க எந்த காலனில. காலனி அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் சர்வைவ் ஆன் தட் பிளேஸ், அதை தான் நம்ம காலனி சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த மூன்று வகையான தேனீக்களும் ஒரு பிளேஸ்ல சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதை தான் நம்ம குழுன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் ராணி தேனி. ராணி தேனி தான் நமக்கு கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மெம்பர், லார்ஜஸ்ட் மெம்பர் ஆஃப் த பீ காலனி அப்படின்னு சொன்னா அவங்க யாரு? ராணி தேனி தான். நீங்க செஸ் விளையாண்டுருக்கீங்களா? செஸ்ல எல்லாம் வரும்ல, ராஜா, ராணி, மந்திரி, பிஷப், இந்த மாதிரி நிறைய காயின். ஒருவருக்கு ஒரு ஒரு மூமெண்ட் இருக்கும், அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான இருக்கும். யாரை வச்சா நம்ம யாரை மூவ் பண்ணினா ஈஸியா ஜெயிக்கலாம், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட்டை வச்சு நம்ம செக் வைக்கலாம் அப்படின்லாம் இருக்கும்ல. அது போல இந்த எபிகல்ச்சர்ல தேனீ வளர்ப்புல மூன்று வகையான தேனீல யாருக்கு பெரிய நமக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா லார்ஜஸ்ட் மெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி யாருக்கு இருக்கு? இந்த ராணி தேனீக்கு தான் இருக்கு. குயின் பீக்கு தான் மிகப்பெரிய உறுப்பினர். ஏன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு காலனில ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு ஊருக்கு ஒரு ராஜா ஒரு ராணி தான் இருப்பாங்க இல்லைங்களா? அது போல ஒரு காலனில ஒரு குரூப்ல எத்தனை ராணி தேனி இருப்பாங்கன்னு சொன்னா ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்கும். ஸோ இவங்க எதுல இருந்து வருவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு ஃபெர்டைல் ஃபீமேல். அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபெர்டைல் எக்ஸ், அந்த முட்டையிலிருந்து நல்ல வளமான முட்டையிலிருந்து வரக்கூடிய ஒரு தேனீ தான் இந்த ராணி தேனி அப்படின்னு சொல்லலாம். ராணி தேனியே என்ன பண்ணும்? எக்லே பண்ணும். குயின் பீ அப்படிங்கிறது தான் எக் லே பண்ணக்கூடியது. இட் லேஸ் அபவுட் 2000 எக்ஸ் பர் டே. ராணி தேனி தான் முட்டையிடக்கூடியது. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டையிடும் அப்படின்னு சொன்னா 2000 எக்ஸ். ஒரே ஒரு தேனி எத்தனை முட்டையிடும் அப்படின்னு கேட்டா 2000 முட்டை. எவ்வளோ நாளைக்கு? பர் டே. ஒரே ஒரு நாளைக்கே அது 2000 முட்டை வரைக்கும் அது கொடுக்கக்கூடியது. இதனுடைய லைஃப் பீரியட் என்ன? 3 to 4 years. ஒரு ராணி தேனியினுடைய வாழ்நாள் என்னது? லைஃப் ஸ்பேன் ஆஃப் த குயின் பீ. லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய வாழ்நாள் ஆயுள் என்ன அப்படின்னு கேட்டா 3 to 4 வருஷங்கள். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி லைஃப் ஸ்பேன். மனிதர்கள்னா இவ்வளோ, நாயினா இவ்வளோ, அந்த மாதிரி தனித்தனியா இருக்கு இல்லையா? அது போல தேனீக்கள், இந்த ராணி தேனீனுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு கேட்டா 3 முதல் 4 வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ 3 வெரைட்டி ஆஃப் ஹனிபி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வெரைட்டி நமக்கு குயின் பீ, ராணி தேனின்னு சொல்றோம். ஒரு காலனியில ஒரு மிகப்பெரிய பொறுப்போட இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், அவங்களுக்கு நல்ல மதிப்பு. ஒரு காட்டுக்கு ராஜா, சிங்கம் அப்படின்னு சொன்னா ரெஸ்பெக்டபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ராணி தேனி ஒரே ஒரு மெம்பர் மட்டும்தான் அந்த காலனியில இருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஸ்பெஷல் பாயிண்ட் ஃபார் குயின் பி. செகண்ட் ஒன், பர் டே த குயின் பி லேஸ் 2000 எக் பர் டே. ஒரு நாளைக்கு 2000 எக் வரைக்குமே அது கொடுக்கும். இதனுடைய லைஃப் ஸ்பேன், வாழ்நாள் என்பது 3 to 4 வருடங்கள். இதுதான் நம்ம ராணி தேனியை பற்றிய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேயா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? ராணி தேனி அப்படிங்கிறவங்க யாரு, எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஓகே,
நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ். ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றவங்க என்னது? ஆண் தேனி. அப்போ குயின் அப்படின்னு இருந்தா அதுக்கு ஆப்போசிட் இருக்கணும் இல்லையா? அப்ப ஆண் தேனி. ஆண் தேனீக்கள் எதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபெர்டைல் ஃபார் ஃபீமேல், ஒரு ரீப்ரொடக்ஷனுக்காக தான் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ ஃபெர்டைல் மேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க அடுத்த ரீப்ரொடக்ஷனுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஆண் தேனி. த டெவலப் த அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ், கருமுறாத முட்டையிலிருந்து இது வளரக்கூடியது. ராணி தேனியை விட சைஸ்ல இது சின்னதா இருக்கும். வாட் இஸ் த சைஸ் ஆஃப் ட்ரான் அப்படின்னு நம்ம சொன்னா யாரை விட சின்னதா இருப்பாங்க? இவங்க குயின் பீயை விட சைஸ்ல சின்னதா இருப்பாங்க. ஓகேயா? ஸ்மால் சைஸ் ஆஃப் கம்பேர் டு குயின் பி. குயின் பியை காட்டிலும் ஸ்மால் சைஸா இருக்கக்கூடியது இந்த ட்ரான்னு சொல்லக்கூடிய ஆண் தேனி அப்படிங்கிறவங்க. ஓகே, அடுத்தது வேலைக்கார தேனியை விட கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருப்பாங்க. ஒர்க்கர் பீயை விட நமக்கு சைஸ்ல எப்படி இருக்கும்? அவங்கள விட கொஞ்சம் பிகரா இருப்பாங்க. ஸோ பிகர் சைஸ் கம்பேர் டு ஒர்க்கர் பி. ஒர்க்கர் பியை விட இவங்க கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருப்பாங்க. ஓகே, ஸோ த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் த ஃபெர்டிலைஸ் த எக்ஸ். இவங்களை முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டா ராணி தேனி உற்பத்தி செஞ்ச முட்டைய சரியானபடி அடுத்த ஒரு தேனீக்களை உருவாக்கக்கூடிய பணி மட்டும்தான் இவங்களுக்கு. ஸோ இது அதுக்கப்புறம் அந்த தேனீ கூட்டுல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், வெப்பநிலை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வெப்பநிலை சரியானபடி இருந்தாதான் அந்த கருவுற்ற முட்டையாகப்பட்டது சரியான நேரத்துல தேனீயாக மாறும். அந்த ஒரு வேலையை என்ன பண்றாங்க இந்த ஆண் தேனி? தே மெயின்டைன் த டெம்பரேச்சர் ஆஃப் த பாக்ஸ். அந்த பிளேஸினுடைய டெம்பரேச்சரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை. தேன் கூட்டினுடைய வெப்பநிலையை சரியாக ஒழுங்குபடுத்த இந்த ஆண் தேனீக்கள் நமக்கு உதவுது. அப்போதான் அதனால சரியானபடி என்ன ஆகும்? அந்த முட்டையாகப்பட்டது இணைந்து அடுத்து ஒரு புது தேனி உருவாகும். ஆண் தேனீக்களினுடைய நம்பர்ஸ், ஒரு காலனி அப்படின்னு சொன்னா அதுல ராணி தேனி எவ்வளவு சொன்னோம்? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். அப்ப ட்ரான் அப்படின்னு சொன்னா the number of drones in a colony is amount hundreds and sometimes thousand. 100 அல்லது ஒரு சில நேரங்கள்ல 1000. ஸோ எத்தனை தேனி இருப்பாங்க? ஒரு 100 200 தேனி அந்த குரூப்ல ஆண் தேனீக்கள் இருப்பாங்க. இவங்களுடைய நார்மல் லைஃப் ஸ்பேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்ப பெண் தேனீக்கு என்ன சொன்னோம்? ராணி தேனியினுடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 to 4 years அப்படின்னு சொன்னோம். பட் இப்போ நம்ம பார்க்கறது யார? ட்ரோனை பத்தி. ஸோ இவருடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொன்னா ஒன்லி 57 days, நியர்லி 2 months. ஒரு 2 மாதம் மட்டும்தான் ஆண் தேனீக்கள் உயிரோட இருக்கும். பெண் தேனி இஸ் த லார்ஜஸ்ட் மெம்பர் ஆஃப் தட் குரூப். ஒன்லி ஒன் ஹனி பீ, only one queen bees are present in the colony. That lifespan of queen bee is 3 to 4 years. But drones are present in the colony. The number of drones, how many numbers? 100, sometimes 1000 drones are present in the காலனி. ஒரு சில நேரங்கள்ல 1000 ஆண் தேனீக்களும் அந்த குழுல இருக்கும். ஸோ இவங்க எதுக்காக உதவுறாங்க அப்படின்னு சொன்னா பெண் தேனி இடக்கூடிய முட்டையை அதற்கு சரியான அடுத்த ஒரு தேனீக்களை உருவாக்குவது தான் இவங்களுடைய வேலை. சைஸ்ங்கிறது குயின் பீயை விட சின்ன சைஸா இருக்கும். ஒர்க்கர் பீயை விட அவங்கள விட கொஞ்சம் அதிகமா லார்ஜரா இருக்கக்கூடியது. லைஃப் ஸ்பேன் ஆஃப் ட்ரோன் அப்படின்னு சொன்னா ஒன்லி 57 days. ஓகே, ஸோ இந்த டீடைல்ஸ் தான் நம்ம என்ன இதுல நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஹனி பீஸ்னா 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். 3 டைப்ஸ்ல இப்போ 2 டைப்ஸுக்கு உண்டான டீடைல்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வெரைட்டி சொன்னா யாரு? ஒர்க்கர் பீ. ஒர்க்கர் பீ அப்படிங்கிறது வேலைக்கார தேனி. ஸோ த தேர்ட் வெரைட்டி ஆஃப் தட்
honey is worker bee. வேலைக்கார தேனி. ஸோ இந்த பேர்லயே அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறது, அங்க வேலை செய்யற, அங்க இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும் செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னாலே இந்த ஒர்க்கர் பீ தான். சரிங்களா? ஒர்க்கர் பீ, these are all the sterile female bees and the smallest members of the colony. So இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இனப்பெருக்கத்துக்கு உதவ மாட்டாங்க. ட்ரான் அண்ட் தென் குயின் ரெண்டு பேரும் எதுக்காக இருக்காங்க, அடுத்த தேனீக்களை உருவாக்குவதற்கு இருக்காங்க. பட் ஒர்க்கர் பீ இஸ் நாட் யூஸ்டு ஃபார் த ஸ்டெரிலைஸ், அடுத்த இனப்பெருக்கத்திற்கு உதவாத ஒரு தேனி அப்படின்னு சொன்னா இந்த வேலைக்கார தேனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலனியில இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் மெம்பர்ஸ், குறைவான அளவே இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒவ்வொரு காலனிலையும் இருப்பாங்க. ஸ்மாலஸ்ட் மெம்பர்ஸ், நம்பர் ஆஃப் ஹனி பீஸ் ஆர் ஸ்மால் இன் த காலனி. ஸோ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, கலெக்ட் த ஹனி. ஹனிய என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணக்கூடிய வேலை, தேன்களை, தேனை சேகரிக்கணும், தேனீக்களை, அதுக்கப்புறமா சின்ன சின்னதா இருக்கக்கூடிய தேனீக்களை, சின்ன குஞ்சு தேனிய பாதுகாக்கிறதுக்கும் அந்த பிளேசஸ நமக்கு தூய்மையா வச்சுக்கிறதுக்கும். ஓகே, ஸோ கலெக்ட் த தேனி அப்படின்னு, கலெக்ட் த ஹனி அப்படின்னு சொன்னா தேனை சேகரித்தல். தேனை எங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்கப்பா, பூக்களிலிருந்து இல்லையா? எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய பூக்கள்ல போய் தேனை எடுத்துன்னு வரணும் இல்லையா? சோ அந்த ஒர்க்கை யார் பாக்குறாங்கன்னு சொன்னா ஒர்க்கர் பீ தான் பாக்குறாங்க. ரொம்ப சுறுசுறுப்பான தேனி அப்படின்னு சொல்லலாம். வெரி ஆக்டிவ். The worker bees are very active. ரொம்ப சுறுசுறுப்பா வேகமா பறக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டா ஒர்க்கர் பீ தான். ஸோ த ஸ்மாலஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த காலனி ஆர் த ஒர்க்கர் பீஸ். குறைவான எண்ணிக்கையில இருக்கவங்க வேலைக்கார தேனீக்கள். அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா தேனை சேகரிக்கிறது. ரொம்ப சுறுசுறுப்போட இருக்கக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கவங்க தான் என்னது, இந்த வேலைக்கார தேனி. அதிகமான சுறுசுறுப்போட இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, தேனை கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த பிளேஸையும் நீட்டா கரெக்டா, ஒரு கூடு அப்படின்னு சொன்னா கரெக்டா ஃப்ரேம் பண்ணணும், அப்பப்ப அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அந்த ஒர்க்கையும் இவங்க பார்ப்பாங்க, டெம்பரேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கும் இவங்களோடது தான். ஓகே, ஸோ ஒரு தேனி அப்படின்னு சொன்னா எப்படியெல்லாம் இருக்கும் பாருங்க. ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் ஹனி பீஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். குயின் பீ. கம்பேர் டு தீஸ் த்ரீ, திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப், ரொம்ப பெருசு. இவங்க மூணு பேர்ல சைஸ்ல பெருசா இருக்கிறது யாரு, ராணி தேனி. அதுதான் குயின் பீ அப்படின்னு சொல்றவங்க பாருங்க எப்படி இருக்காங்க, அதனுடைய சைஸ்ல பெருசா இருக்காங்க. ட்ரான். கம்பேர் டு குயின் பீ, த சைஸ் ஸ்மால். ட்ரான் பி வெரைட்டி. இந்த ட்ரான்னு சொல்லக்கூடிய ஆண் தேனி ஆகப்பட்டவங்க ராணி தேனியை விட கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்காங்க. திஸ் இஸ் ஒர்க்கர் பி. ஒர்க்கர் பீங்க பாரு எப்படி இருக்காங்க, குட்டியா இருக்காங்க, சுறுசுறுப்பா எல்லா இடத்துக்கும் ஃபுல்லா பறந்து போய் எல்லா ஹனியும் கலெக்ட் பண்ணக்கூடிய ஜாப். ஸோ இந்த ட்ரான் அப்படிங்கிறவங்க ஒர்க்கர் பீயை விட சைஸ்ல பெருசாவும் குயினை விட கொஞ்சம் சின்னதாகவும் இருக்காங்க. ஸோ ஒர்க்கர் பீங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் சைஸ். இவங்க தான் ஒரே ஒரே ஒரு நம்பர் ஒரு ஒரு குரூப்லயும் இருப்பாங்க. இவங்க 100ல இருந்து ஒரு 1000 அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய லைஃப் ஸ்பேன் சொன்னா 3 to 4 இயர்ஸ் வாழ்நாள். இவங்க 57 நாள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒர்க்கர் பீயினுடைய லைஃப் ஸ்பேன் சொன்னா 6 வீக்ஸ், ஒரு 42 டேஸ் தான். இருக்கிறதுலே குறைவான ஆயுள் அப்படின்னு சொன்னா ஒர்க்கர் பீ தான், 6 வாரம். இவங்க 2 months அந்த மாதிரி ரேஞ்சு. இவங்க 3 to 4 இயர்ஸ் இவங்களுடைய லைஃப் ஸ்பேன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இந்த
டைப்ஸ் ஆஃப் ஹனி பீயை பத்தின டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹனி பீஸ். எந்த மாதிரியான பயனுள்ள பொருள்கள் நமக்கு ஹனி பீயிலிருந்து கிடைக்குது? எந்த மாதிரியான பொருள்கள்? யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எதிலிருந்து கிடைக்கணும் நமக்கு? ஃப்ரம் ஹனி பீ. ஹனிபீலேருந்து, தேனீக்கள்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான நல்ல பொருட்கள் கிடைக்குது? ஹனி அப்படிங்கிறது, ஹனி அண்ட் பீ வேக்ஸ், தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் டூ ப்ராடக்ட். ஹனி அண்ட் பீ வேக்ஸ். தேன் அப்படின்னு சொல்றதும் தேன் மெழுகு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பொருள் தான் நம்ம தேனீலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள்கள். தேன், தேன், மெழுகு, இந்த ரெண்டு பொருட்களும் நமக்கு முக்கியமாக தேனீலேருந்து நமக்கு கிடைக்கிது. ஹனி அப்படின்னு சொன்னா அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்? வேறு சில பொருட்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, நம்ம சின்ன சின்ன பொருட்கள், அது ஜெல்லி அப்படின்னு சொல்லுவோம், பிசின் அப்படிங்கிறது எல்லாமும் இந்த தேன்ல இருந்து நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தேன். தேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃபுட் மெட்டீரியல். எல்லாருமே தேன் சாப்பிட்ருப்போம்ல. தேனை சாதாரணமா சாப்பிடலாம். தேன்கிறது ஒரு அறுசுவையோட இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்களுக்கு தேனாகப்பட்டது ஒரு வெரி குட் மெடிசனாவே நம்ம சஜஸ்ட் பண்றாங்க. தேனை அதே போல நிறைய மருந்துகளோட சேர்ந்தும் நம்ம சாப்பிடலாம். இது ஒரு சத்து நிறைந்த இயற்கையான ஒரு உணவுப் பொருள். ஆஸ் அ சில்ட்ரன், டெய்லியுமே நமக்கு சுத்தமான தேன் அப்படின்னு கிடைச்சதுன்னா டெய்லியும் எடுத்துக்கிட்டா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அதனால நடக்கும். இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், நல்லதா டைஜஷன் ஆகும். இந்த எல்லா விஷயங்களுக்குமே நம்ம ஹனிய ஒரு நல்ல ப்ராடக்டா எடுத்துக்கலாம். தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும்? ஸ்வீட்டான ஒரு ப்ராடக்ட், இனிப்பான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் விஸ்காஸ். விஸ்காஸ் அப்படின்னா என்னப்பா? தேன் எப்படி இருக்கும்? அப்படியே தண்ணி மாதிரி ஓடுமா? கண்டிப்பா ஓடாது. எப்படி இருக்கும் அது? இனிப்பு சுவையோட இருக்கக்கூடிய ஒரு பிசுபிசுப்பான ஒரு பொருள். இது எப்படி இருக்கும்? கையில தொட்டா அப்படியே ஒட்டிக்கும். கையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா கை வாஷ் பண்ணணும். அதர்வைஸ் எப்படி இருக்கும் நமக்கு? அந்த பிசுபிசுப்பு தன்மை அப்படிங்கிறது நம்ம கையிலேயே இருந்துட்டு இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் விஸ்காஸ், விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு குவாலிட்டி இருக்கும். அதே போல நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் ஆனது நேச்சுரல் எடிபிள் ஃபுட் ப்ராடக்ட் சொல்லலாம். இதுல என்னென்னலாம் சத்து நமக்கு இருக்குன்னா, புரோட்டீன் அண்ட் தென் விட்டமின், அமினோ ஆசிட், மினரல்ஸ், இது எல்லாமே இருக்கு. என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, புரோட்டீன், புரதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, புரத சத்துக்கள். அமினோ ஆசிட், அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து நமக்கு இருக்கு. அண்ட் விட்டமின்ஸ், வைட்டமின் சத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நல்ல ஒரு சத்து இருக்கும். அண்ட் மினரல்ஸ், கால்சியம், அயன், பாஸ்பரஸ், இது மாதிரி இருக்கக்கூடியது. கால்சியம், அயன், பாஸ்பரஸ், இது எல்லாமே என்ன சொல்லுவோம்? மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாதுக்கள். இந்த மாதிரி எல்லா வகையான சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள் தான் தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இப்போ இது 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 வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்? வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் த ஹனி? ஹனியினுடைய பயன்பாடுகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட், ஹனி அப்படிங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, இஸ் ஒன் ஆஃப் த ஆன்டிசெப்டிக் அண்ட் தென் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி. கிருமி நாசினி, பாக்டீரியா. நான் என்ன சொன்னேன்? நமக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இம்யூனைசேஷன் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்றது. நோய் வராம பாதுகாக்க கூடியது இல்லைங்களா? கிருமி நாசினி, நோய் வந்தாலும் தவிர்க்கலாம். அது போல பாக்டீரியாக்களை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கிறது தான் ஆன்டி பாக்டீரியல் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி பாக்டீரியா.
நோய் எதிர்ப்ப சக்தி இருக்கக்கூடியது. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் த பில்டிங் அப் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொன்னா நம்ம பிளட்ல, ரத்தத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காம்பனன்ட் தான் ஹீமோக்ளோபின். ஸோ அந்த ஹீமோக்ளோபினை ரைஸ் பண்றதுக்காக, அளவை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த தேனை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வில் பி ரைஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் டைஜஷன், செரிமானத்தை எளிதாக நடத்துவதற்காக. ஓகே, ஸோ டைஜஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக, சரியாக, முறையாக நடப்பதற்காக. அண்ட் தென் அப்பிடைட், அப்பிடைட் அப்படின்னு சொன்னா பசிக்கிறதுக்காக, அப்பிடைசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்பிடைட் அப்படிங்கிறது பசியை தூண்டுவது. பசிக்குதே இல்லை, எனக்கு பசிச்சா தானே சாப்பிட்றதுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப பசியை தூண்டக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன டிசீஸ் என்னென்ன, காஃப், ஃபீவர், கோல்டு, இது எல்லாத்துல இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், ரிலீஃப் தரக்கூடியது இது. டைரக்டா தேன் இல்லாம வேற சின்ன சின்ன மருந்துகளோடலாம் நம்ம சேர்ந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பா இட் ப்ரிவென்ட்ஸ் காஃப், கோல்ட் அண்ட் ஃபீவர். த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டையில ஏதாவது கரகரப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் கியூர் பண்றது இந்த தேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ரொவைட் த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். நம்ம உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்களை நிறைய சுரப்பதற்கும் இது பயன்படுகிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம இங்கிலீஷ் மருந்து, ஆயுர்வேதிக் மருந்துலாம் சொல்றோம் இல்லையா, ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு மருத்துவம் இருக்கு. ஸோ ஆயுர்வேதா, ஸோ ஆயுர்வேதா மருந்து எல்லாமே எதோட சேர்ந்து சாப்பிடணும்னா தேனோட குழைச்சு சாப்பிடணும், கலந்து சாப்பிடணும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆயுர்வேதா அண்ட் யுனானி அப்படின்னு ரெண்டு வகையான மெடிசனல் சிஸ்டம் இருக்கு. அந்த மாதிரியான மருத்துவ துறையில் தேன் என்பது முக்கியமான ஒரு மருத்துவ பொருளாக அங்க பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது ஹனி வேக்ஸ். வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த ஹனி வேக்ஸ் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், அதனுடைய யூசஸ் அப்படின்னு சொன்னா மெயினா நம்ம இத அழகு சாதன பொருட்களாக நம்ம யூஸ் பண்றோம். காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிற இடத்துல தேன் மெழுகாகப்பட்டது நமக்கு பயன்படுது. அண்ட் தென் ஷூ பாலிஷ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷூ பாலிஷ், அண்ட் தென் கோல்டு க்ரீம் அப்படின்லாம் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா. அண்ட் தென் நம்ம லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்றோம்ல, அந்த லிப்ஸ்டிக் ப்ரிப்பரேஷனுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வேக்ஸ் யூஸ் பண்றது கேண்டில்ஸ் ப்ரிப்பரேஷன், மெழுகுவர்த்தி அப்படின்னு தயாரிக்கிறோம் இல்லையா. ஸோ கேண்டில் ப்ரிப்பரேஷன்லையும் இந்த வேக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஆகப்பட்டது நமக்கு யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் மெடிசனல், இப்போ மருத்துவ துறையிலையும் இது ஆயின்மெண்ட் அப்படின்னு நம்ம தடவுறோம். ஏதாவது ஒரு புண்ணு அந்த மாதிரி ஏதாவது காயம் ஏற்பட்டதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆயின்மெண்ட் அப்படின்னு அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆயின்மெண்ட் ப்ரிப்பரேஷனுக்கும் இந்த வேக்ஸ் ஆகப்பட்டது நமக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாக பயன்படுது. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் என்ன, எபிகல்ச்சர். எபிகல்ச்சர் அப்படின்னு சொன்னா என்ன, நம்ம தேனீ வளர்ப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னது, எபிகல்ச்சர் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ஸோ என்னென்ன பார்த்தோங்கிறத நான் உங்களுக்கு ஹெட்டிங் வைஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ எபிகல்ச்சர் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் டாபிக் we learn எபிகல்ச்சர், தேனீ வளர்ப்பு என்றால் என்ன, எப்படி அங்க தேனீயை வளர்க்கலாம், இது எதுக்காகலாம் நம்ம பாதுகாக்கிறோம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? செகண்ட் சாப்டர் டைப்ஸ் ஆஃப் ஹனி பீ. ஸோ இரண்டாவது தலைப்பு என்னது, எத்தனை வகைகளான தேனீக்கள் இருக்கு, குயின் பி, ட்ரான் பி, ஒர்க்கர் பி. ஸோ இந்த மூன்று வெரைட்டி பீஸ் பத்தி பார்த்தோம். ஸோ அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் யூசஸ், யூசஸ் ஆஃப் ஹனி பீ. யூசஸ் ஆஃப் ஹனி பீல நமக்கு என்னென்ன ப்ராடக்ட், ஹனி அண்ட் ஹனி வேக்ஸ், பீ வேக்ஸ் அப்படிங்கிறது தான், சாரி, ஹனி அண்ட் பீ வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் மெயினான ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த தேன் மெழுகு அப்படிங்கிறதும் நம்ம இத முக்கியமாக அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பொருள் தேன் மற்றும் தேன் மெழுகு அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த சாப்டர்ல உங்களுக்கு என்ன டவுட் வேணா இது சம்பந்தமா இருக்கலாம், அல்லது வேற எந்த வகையான டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம். இப்போ இதனுடைய லைஃப் ஸ்பேன்லாம் என்ன அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு உண்டான வேலைகள், ராணி தேனி அப்படின்னு சொன்னா ஒருத்தர் தான் இருப்பாங்க, அவங்க வேலையே பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ராஜா தேனி, ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் தேனி அப்படிங்கிறவங்க ஃபெர்டைல்ஸ் இனப்பெருக்கிறதுக்காக மட்டும் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது வேலைக்கார தேனீங்கிறது தான் எல்லா தேனையும் எல்லா இடங்கள்ல இருந்தும் கலெக்ட் பண்ணிட்டு வரவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ ஒவ்வொருத்தர் எதற்காக நமக்கு முக்கியமாக என்னென்ன வேலைகள் என்ன செய்யறாங்கன்னு இதுல இருந்து உங்களுக்கு ஜென்ரலா என்ன ஒரு டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், என்ன ஒரு டாபிக் படிச்சாலும் அது ரிலேட்டடா நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு சைட்ல தோணும் நமக்கு இல்லையா? அதுவும் இப்ப சினிமா பாக்குறவங்க எல்லாமே இப்ப இந்த கவுண்டர்னு சொல்றது டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்போம் இல்லையா? சோ அது போல படிப்புலயும் நிறைய நமக்கு சந்தேகங்கள் அந்த மாதிரி வரணும். வரும்போதுதான் நம்ம அந்த சாப்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. எஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஹனி பீ அப்படிங்கிறது எதற்காக நமக்கு பயன்படுது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஹனி பீ அப்படிங்கிறது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் இவ்வளோ நேரம் அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா, இவங்களுடைய ஒர்க் அப்படின்னு சொன்னா என்ன வேலை? கலெக்ஷன் ஆஃப் ஹனி, கலெக்ஷன் ஆஃப் ஹனி ஃப்ரம் ஆல் த ஃபிளார்ஸ். எங்க இருந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பிளான்ஸ்ல இருந்து அண்ட் தென் ஃபிளார்ஸ், எல்லா வகையான பூக்கள்ல இருந்தும் தேனை சேகரிக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ ஹனிபீனுடைய என்ன மாதிரியான பட்டன், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பணியே நமக்கு கலெக்ஷன் ஆஃப் ஹனி அப்படிங்கிறது தான், ஹனிய தேனை சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சோ இதுதான் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கேள்வி, அது சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், எப்படி வேணா யோசிக்கலாம் சரிங்களா? சோ அந்த மாதிரி இப்படிதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான நேச்சர்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட்ஸ், ஹனி, பீ வேக்ஸ், ஜெல்லி, பீ போலன், இது எல்லாமே நமக்கு தேன்ல இருந்து கிடைக்க, இந்த ஹனி பீல இருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பை ப்ராடக்ட்ஸ், இதுல இருந்து வரக்கூடிய ஒரு பொருள்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயின், அண்ட் இதுல நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த டாபிக்ல இருந்து ஒரு சின்ன குவிஸ், இது பவுல்ட்ரி ஃபார்ம்ல இருந்து வரக்கூடியது. விச் ஆஃப் த ஃபாலோயிங், ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஸோ when the species and commonly reared poultry farms, மீட்டுக்காக நம்ம வளர்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்கன் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம மீட்டுக்காக நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு கோழி வெரைட்டி. வாட் இஸ் த டேர்ம் யூஸ்ட் த பவுல்ட்ரி பேர்ட்ஸ் இன் மீட் ப்ரொடக்ஷன்? மீட்டுக்காக நம்ம வளர்க்கக்கூடிய கோழியினுடைய பெயர் பிராய்லர், லேயர், டக், கீஸ். இறைச்சிக்காக வளர்க்க உங்க பெயர் என்னது? ஆப்ஷன் ஏ கொடுத்துடலாமா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வேர் ஆர் த ஃபேமஸ் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் லொக்கேட்டட்? நாமக்கல், பல்லடம், சென்னை, ஆல் த எபோவ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கா, இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கா? எஸ், இந்த மாதிரி எல்லா ஊர்கள்லயுமே பவுல்ட்ரி ஃபார்ம் தான் நம்ம படிச்சோம். ஸோ த ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். கரெக்டா கொடுத்துடலாமா? Yes, D option is the right answer. Yes, that is also correct. Which one the species occupies 90% of the total poultry? So, எதை நம்ம அதிகமாக poultry farmsல வளர்க்கிறோம்? இன்னைக்கு கூட அதை பத்தி சொன்னோம். Fowls, duck, geese and chicken.
சிக்கன் தான் நம்ம நிறைய வளர்க்குறோம். கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்ம பவுல்ட்ரி ஃபார்மிங்கா பார்க்குறோம். ஓகேயா? ஸோ த கேம் இஸ் ஓவர். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த 4 ஆன்சரையுமே ரைட்டா சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அது வந்து நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ த சேம் திங். இப்போ இது டெய்ரி ஃபுட்ஸ். டெய்ரி ஃபுட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதுல மேட்சிங் யார் அது என்னென்ன மேட்ச் பண்ணலாமா? இது என்னது? இது என்னென்ன கொடுத்துருக்காங்க? கிரீம், பட்டர், எக், சீஸ், மில்க் அண்ட் யோகர்ட். இது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சது இல்ல, டெய்லி எல்லாமே சாப்பிடுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மில்க். மில்க் எங்க கொண்டு போய் மேட்ச் பண்ணலாம்? எஸ், ரைட், மில்க், எம்ஐஎல்கே, மில்க் அப்படிங்கிறது கரெக்டா மேட்ச் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் இஸ் எக். எஸ், திஸ் இஸ் எக். எக்க மேட்ச் பண்ணியாச்சு, கரெக்ட். ஸோ இது என்னது? பிரெட்ல கிரீமு, பட்டர் எல்லாம் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? கிரீம்னு செலக்ட் பண்ணலாமா? எஸ், கிரீம் இஸ் கரெக்ட். நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம், கரெக்டாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இது என்னது, எப்படி இருக்கு? ஒயிட் கலர்ல ஒரு இது என்னன்னு யோசிக்கலாம். யோகர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம பிரெட்ல எல்லாம் வச்சு சாப்பிடுறோம் நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ்ல. ஓகே, சோ இது என்னது? பட்டர் அண்ட் சீஸ். சோ இது என்னன்னு சூஸ் பண்ணலாம்? பட்டர், திஸ் இஸ் சீஸ். ஓகே, சோ இப்ப நம்ம கொடுத்தது எல்லாமே கரெக்டான்னு பார்த்துடலாமா? எஸ், cream is correct, egg is correct, milk is correct, yogurt. So cheese and butter is wrong. ரெண்டும் வேற வேறையா சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அதனால 6 out of 4 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ இந்த ஒரு டாபிக்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், கரெக்டா ஃபுல்லா சூஸ் பண்ணிட்டோம். சார் இது ஷேர் ஆச்சுல? ஓகே, இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக்ஸ் வீட்டில் போய் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.